அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். வணக்கங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லார் இடத்திலும் தம்மை வெளிப்படையா வெளிப்படுத்தினவர். இன்னைக்கு நாங்க சொல்ல போற நபர்களுக்கு மட்டும் அப்படி போற மாதிரி அப்புறம் போகிற போல காண்பித்தார். அதுக்கப்புறம் தான் தம்மை வெளிப்படுத்தினார். எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போனார்கள். கூடவே ஏசப்பா பேசிக்கிட்டே போறாரு. ஆனா ஏசுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய கான்வர்சேஷன் ஃபுல்லாவே ஏசப்பானுடைய சிலுவை மரணத்தை பத்தி, அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி இருந்துச்சு. தம்மை குறித்ததான எல்லா தீர்க்க தரிசன வசனங்களையும் அந்த 2 பேர்கிட்ட விவரித்து காண்பித்தார். விவரிச்சு சொன்னதுக்கு அப்புறமா he waited for them to invite him. எப்போ அந்த 2 பேரும் ஜீசஸை இன்வைட் பண்ணாங்களோ தங்க வீட்டுக்கு, அதுக்கப்புறம் தான் அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று அவர் வெளிப்படுத்தினார். இன்னைக்கும் ஃபேக்ட்ஸ், தீர்க்க தரிசனங்கள், வசனங்கள், சயின்ஸ் எல்லாமே உங்ககிட்ட வேத புத்தகம் மூலமாக உங்க கையில இருக்குதுங்க. எப்போ இதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் இயேசுவானவர் நம் வாழ்க்கையில வெளிப்படுவார். The choice is left to us. இன்னைக்கு நீங்க அவரை அக்செப்ட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு தம்மை உயிருள்ளவராக வெளிப்படுத்துவார். Have a nice day. God bless you.